ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எரிகோன்ற ஒரு பட்டணத்துல ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அந்த பிச்சைக்காரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வழியா வராருன்னு சொல்லி தெரிஞ்சு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி 2 முறை கூப்பிடுறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா பிறவியிலிருந்தே கண் குருடா இருந்தது. பிறவி குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி ஒரு அற்புதத்துக்காக ஒரு இயக்கத்தோட தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுறான். அப்போது அவருடைய சீஷர்கள் சொல்றாங்க, நீ பிச்சை எடுக்கிறவன்டா, நீ கூப்பிடாத, கம்முனரு சொல்லிட்டு அதட்டுறாங்க. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அந்த அதட்டெல்லாம் ஒரு பொருட்படுத்தாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி கூப்பிடுறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி முன் கூப்பிட்டதை விட 2வது வாட்டி அவன் கூப்பிடும்போது இன்னும் அதிகமா, இன்னும் சத்தமா, இன்னும் அவனுடைய சத்தத்தை உயர்த்தி அதிகமா கூப்பிடுறான். அப்ப கூப்பிடும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்று, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாராம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும், ஆண்டவரே நான் பிறவி குருடனா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி சொன்ன மாற்றத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்ன அந்த வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தையினால அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்பாதாக அவன் போனான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 91 சங்கீதம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆபத்தான சூழ்நிலைமையில, இதே போலதான் ஆபத்தான சூழ்நிலைமையில நீங்க இருந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய நண்பர்களுக்கு கால் பண்ணும்போது பிஸியான ஷெட்யூல்லையும் அநேக கமிட்மெண்ட் மத்தியில் அவங்க இருந்திருக்கலாம். பிஸியான ஷெட்யூல்ல சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கலாம். அவங்களால எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தான சூழ்நிலையில அவரை நோக்கி கூப்பிடுங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த உறங்காத தூங்காத தேவன் நம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவனை நோக்கி கூப்பிடுறானா, நான் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி ஆசையோடு அன்போடு அந்த தேவனாகிய கர்த்தர் இயேசு ராஜா நமக்காக இயங்கி கொண்டிருக்கிறார். ஆபத்தான சூழ்நிலையில அவரை நோக்கி கூப்பிடும்போது உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்துவார். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. இதே போல ஆவிக்குரிய காரியங்கள், இதே போல வசனங்கள் நீங்க கேட்கணுமானா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த சேனலை நீங்க அறிமுகப்படுத்தி வைங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.